சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு அதில் பட்டை 4 துண்டு, 5 ஏலக்காய், லவங்கம் ஒரு 8 நம்பர், 1 ஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்துறேன். இதில் 4 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். அதை வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி 6 நம்பர் சேர்க்குறாங்க. ஒரு கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சிருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு அரைச்சது விழுது 5 ஸ்பூன் சேர்க்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன். இதுதான் நிறைய போடணும் இஞ்சி பூண்டு. சில பேர்லாம் ரொம்ப போட மாட்டாங்க, அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் இதுல மிளகாத்தூள்லாம் சேர்க்கல, இதுதான் காரமே. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுடலாம். கொத்தமல்லி 1 கப்பு பொடியா நறுக்கி கழுவி சேர்க்கிறேன். நிறைய இருக்கணும் கொத்தமல்லி. இப்ப நீங்க 1 கிலோலாம் செஞ்சீங்கன்னா இது மாதிரி 3 மடங்கு சேர்க்கணும். தக்காளி 2 பொடியா நறுக்கி சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். தயிர் 1/2 கப்பு சேர்க்கிறேன். நல்லா கலரி விட்டு பக்கத்துல இருந்து அடி பிடிக்காத பார்த்துக்கணும்.
எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 போடுறேன். கூட குறைந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய பழமா இருந்தா அரை பிழிஞ்சா போதும். இதுலயே சிக்கன் நல்லா வெந்துட்டும். ஒரு 20 நிமிஷம் அப்படி ஆகும் அது வேகறதுக்கு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம், அப்படியே வேகட்டும். நான் என்ன பண்ண, அரிசியை 40 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். எப்பவுமே செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரிசியை தான் கழுவி ஊற வச்சுக்கணும். சிக்கன் வெந்துச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்திருக்கு. இப்போ நான் புதினாவை ஆட் பண்றேன். புதினா கூட நிறைய போடணும். ஒரு கப்பு புதினா போட்டிருக்கேன் நான். நல்லா எப்பவுமே கடைசியா தான் புதினா போடணும், முன்னாடியே போடக்கூடாது. அப்பதான் அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பிரியாணியோட நல்ல ஸ்மெல் காரணம் 1 புதினா, 2வது பாஸ்மதி ரைஸ். இப்ப அரிசி நான் 2 கப்பு எடுத்திருக்கிறேன். யூஸ்வலா 4 கப்பு தண்ணி ஊற்றணும், ஆனா நான் 2க்கு 2 தான் ஊத்துறேன். காரணம் என்னன்னா, அந்த குக்கர்ல இருக்க சிக்கன்லயே இருக்கும் தண்ணி. தயிர், எலுமிச்சம்பழம், ஆனியன், அப்புறமா தக்காளி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, ஆயில்லாம், அதெல்லாமே சரியா இருக்கும். சில பேர் தெரியாத அரிசியும் ஊற வச்சிருவாங்க, தண்ணியும் ஊற்றுவாங்க, அப்புறம் குழ குழன்னு ஆயிடும், கூழ் மாதிரி வரும். ரைஸ் 2 கப்பு எடுத்து தண்ணி 2 கப்பு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி முதல்ல ஊற வச்சிட்டேன். இப்ப எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு நம்ம லிட் போட்டு மூடிடலாம். ஒரே ஒரு விசில் போதும். பக்கத்துல இருந்து பார்த்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டா 7 இருக்கும் இல்லைங்களா, அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இது சாப்பிட்டு பாருங்க எப்படி எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு. நான் 2 கப் அரிசிக்கே 1 கிலோ சிக்கன் சேர்த்திருக்கேன். அப்பதான் அந்த ஜூஸ்லாம் இறங்கி சிக்கன் டேஸ்ட், பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு நான் கத்திரிக்காய் இது பண்ணியிருக்கேன், சைட் டிஷ்ஷு ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. நான் இப்ப இதுக்கு தயிர் பச்சடி தான் செஞ்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.